நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார். ஹஜ்ரத் உமர் அவர்களை இந்த துஆவை காலமெல்லாம் நீங்கள் ஓதி வர வேண்டும் என்று சொன்னார். அது வெறும் ஓதி வருவதற்கான துஆ மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த நடைமுறைக்கான துஆ. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்று உலகம் போற்றும் மேதையாக இஸ்லாமிய உலகத்தில் என்றென்றும் நின்று ஆட்சி செய்யக்கூடிய வல்லுநராக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் தான் திகழ்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மகத்துவமிக்க துஆவை ஓதியது மாத்திரமல்ல, தங்களுடைய வாழ்வாக அதை ஆக்கிக் கொண்டார் என்பதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் அவர்களே, நீங்கள் எப்பொழுதும் ஓதி வர வேண்டும், அல்லாஹும்ம ஜஅல் சரீரதி கைரம் மின் அலானியதி வஜஅல் அலானியதி சாலிஹா. ஒரு அற்புதமான அர்த்தம் பதிந்த துஆ. யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக்கிறது. என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக்கிறது. என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையும் நன்மையானதாக அழகானதாக ஆக்கு என்று துஆ ஓதும்படி சொன்னார். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் வெளிரங்கமான நிலை அந்தரங்கமான நிலை என்று இருக்கிறது. ஆனால் வெளிரங்கமானது அழகானதுதான், அழகானதாக இருக்க வேண்டும். அதைவிட பரிசுத்தமானதாக, அதைவிட உன்னதமானதாக யாருடைய அந்தரங்கம் இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அதுதான் உண்மையான வெற்றி, சந்தேகமே இல்லை. கல்வி என்பது வெளிரங்கமான அழகுதான். ஆனால் கல்வி கற்றவரிடத்திலே பணிவும் ஒழுக்கமும் மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணமும் இருக்குமானால் அந்த கல்வி அக அழகை போல புற அழகை போல அக அழகும் பெற்றிருக்கிறார். ஒருவர் கல்வி எடுத்திருக்கிறார், ஆனால் பெருமையில் அடைகிறார், அகம்பாவத்தில் திரிகிறார். அந்த கல்வி என்பது வெளிப்படையான அழகை பெற்றிருந்தாலும் கூட அந்தரங்கத்தில் அது அழகை பெற்றதாக இல்லை. எவ்வளவுதான் நாம் கற்றாலும் கற்க வேண்டியது இருக்கிறது என்ற ஒரு பணிவு வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன்களும் அருளாளர்களும் நன்மக்களும் இருந்தார். காலமெல்லாம் கற்றுக் கொண்டிருந்தார்கள். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி வரலாற்றிலே வருகிறது. ஒரு நாள் இமாமுல்லாஹுடைய மாணவர் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மஸ்அலா, ஒரு சட்டம் கேட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு அவர்களே, மினாவினுடைய டெண்டில் இருந்து கல்லறிவதற்காக நான் செல்கிறேன், வாகனத்திலே செல்வது நல்லதா நடந்து செல்வது நல்லதா என்று கேட்கிறார்கள். அதற்கு இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார்கள், நீங்கள் கல்லறிந்து விட்டு திரும்பி நீங்கள் செல்லும் மினாவுக்கு மீண்டும் டெண்டுக்கே செல்வதாக இருந்தால் அந்த நேரத்தில் நடந்து வந்து எரிந்து விட்டு செல்வது நல்லது. இல்லை, நீங்கள் மக்காவுக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் எரிந்துவிட்டு வாகனத்தில் செல்வது நல்லதுன்னு சொன்னார். விஷயம் என்னவென்றால், சொல்லி முடித்து விட்டு கேட்டவர் வெளியிலே வருகிறார். உள்ளே ஒரு சத்தம் வந்தது. அதற்கு நாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத்தாகி விட்டார்கள். காலமெல்லாம் தங்களுடைய கல்வியை கற்பதிலும் கல்வியை போதிப்பதிலும் தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள், பணிவின் உச்சத்தில் இருந்தார்கள், சமூகத்தினுடைய சேவையிலாக இருந்தார்கள். அதனால் புற அழகை போலவே அக அழகு பெற்றிருந்தார்கள். ஒரு நாள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் தன்னுடைய சமூகம் அதற்கு ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யார் அதற்கு ஹுதைபத்துல் யமான்? நமக்கு எல்லாம் தெரியும், சாஹிபு சித்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க காரியத்தை எந்த ரகசியத்தையும் ஒரு இடத்தில் சொல்லி வைப்பார்கள். காரணம், ரகசியத்தை பேணுவதில் அவ்வளவு கற்றுள்ளவர், உறுதியானவர். அதற்கு ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு உமர் இப்னு கத்தாப் தன்னுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். கைஃப அஸ்பஹ்த யா ஹுதைபா, என்ன ஹுதைபா, நல்லா இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். அதற்கு ஹுதைபா தான் ஒரு வித்தியாசமா பதில் சொன்னான். இன்னி உஹிப்புல் ஃபித்னத வ உக்ரிஹுல் ஹக்க வ உஸல்லி பிகைரி வுதுஇன் வலி ஃபில் அர்தி மா லைஸ லில்லாஹி ஃபிஸ் ஸமா அப்படின்னு சொன்னான். நான் ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், ஹக்கை வெறுக்கிறேன், உது இல்லாமல் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு இல்லாதது எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னான். நல்லா தானங்க இருந்தீங்க, இப்படி பதில் சொல்றீங்களே, என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா, ஆமா இல்லைன்னு ஒரு பதில் சொல்லிட்டு போகாம இப்படி சொல்றீங்களே, நல்லா தான் இருந்தீங்கன்னு கேட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சபைக்கு வருகிறார்கள். அறிவின் சிகரம் அறிவாளிகள் வருகிறார்கள், அறிவுதான் வருகிறார்கள். ஜனாதிபதியுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு கேட்கிறார்கள், என்ன ஜனாதிபதி அவர்களே, முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை தெரிகிறது என்னன்னு கேட்டான். அதற்கு ஹுதைபத்துல் யமான் வந்தாங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன்.
ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், ஹக்கை வெறுக்கிறேன், உது இல்லாம தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு இல்லாம எனக்கு இருக்குதுன்னு சொல்ற. ஏன் சொன்னாங்க? ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கிறாங்கன்னா அறிவுதான் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்களா? ரொம்ப சரியா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இவங்க தங்களை கிண்டி பார்த்துக்கிட்டாங்க. என்னாச்சு? வந்தவுடன் அதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். செய்தனா அறிவுறுத்தால் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்வதும் இருக்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இலக்கிய கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதும் இருக்கிறது அல்லவா? உதாரணமாக தமிழகத்தினுடைய பிரபலமான ஒரு கவிஞர் கண்மணி நாயகம் சதாசனமை பற்றி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போகிறார்கள். அந்த மக்கள் கல்லால் எரிந்தார்கள். அதை பற்றி ஒரு கவிஞர் சொல்கிறார், இவ்வளவு நாளும் அந்த அரபுலக மக்கள் சிலை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, இந்த அரபுலக மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீதுதான் பூவை போட்டுக் கொண்டிருந்தார்கள். முதலாக ஒரு கல்லின் ஒரு பூவின் மீது கல்லை போட்டிருக்கிறார் என்று சொன்னார். அதேபோல ஒரு காரியத்தை வித்தியாசமாக சொல்வது என்பது இருக்கிறது அல்லவா? அந்த அடிப்படையில் அதற்கு ஹுதைஃபத்துல் யமான் அவர்கள் கொஞ்சம் இலக்கிய கண்ணோட்டத்தோடு சொல்லி இருக்கலாம் என்று அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளக்கம் கேட்கிறாங்க? அதற்கு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய மக்களும் உங்களுடைய பொருளாதாரமும் ஒரு ஃபித்னா, உங்களுக்கு சோதனை அல்லாஹ் சொல்றான். அவர் என்ன சொல்றாரு? நான் ஃபித்னாவை பிரியப்படுகிறேன், மக்களை பிரியப்படுகிறேன், பொருளாதாரத்தை பிரியப்படுகிறேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டான். ஹக்கை வெறுக்கிறேன் சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் கேட்டான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா மௌத்தை பற்றி பல இடங்கள்ல சொல்லும் பொழுது ஹக்னு சொல்றான். வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், ஹக்ங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். இப்போ மௌத்தாக விரும்பல, கொஞ்ச நாள் கழிச்சு மௌத்தாக நினைக்கிறேன், அதனால நான் ஹக்கை வெறுக்கிறேன்னு சொன்னேன். ஒது இல்லாம தொழுகிறேன், அப்படி ஒரு தொழுகையே இல்லையேங்க. ஒது இல்லாம தொழுகிறேன்னு சொன்னாரு. அதாவது உசல்லிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. தொழுகிறேன் ஒரு அர்த்தம் இருக்குது, ஸலவாத் ஓதுகிறேன் என்று ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் ஒது இல்லாத நேரத்திலும் நான் ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறேன் என்பதை தான் அப்படி சொன்னார். எல்லாம் சரிங்க, அல்லாஹ்வுக்கு இல்லாத எனக்கு இருக்குங்கிறாரு. அல்லாஹ்வுக்கு என்ன இல்ல? எல்லா காரியங்களையும் நீ ஆற்றல் பெற்றவன், எல்லாத்துக்கும் சொந்தக்காரனவன், வேற ஒண்ணும் இல்லை. அதற்கு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வுக்கு மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை, ஹுதைஃபாவுக்கு ரெண்டும் இருக்குதுன்னா. அதற்கு சையதுனா உமர் இப்னு கத்தாப் தான் ஆனந்தப்பட்டார்கள். இந்த சபையிலே அதற்கு அழிவெல்லாம் இல்லை என்று சொன்னால் நான் கொஞ்சம் சலுகி இருப்பேனே சொன்னான். எவ்வளவு கல்வியின் உச்சத்தை அந்த மக்கள் பெற்றிருந்தாலும் கூட பணிவு இருந்தது, அடக்கம் இருந்தது. அந்த பணிவுதான் அவருடைய அகத்தின் அழகை பெற்று தந்தது. சமூகத்தினுடைய சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தது. எனவே கல்வி என்பது ஒரு அழகு என்று சொன்னால், பணிவு என்பதும் சமூகத்தினுடைய சேவை என்பதும் அது அழகு. பொருளாதாரம் என்பது ஒரு அழகு என்று சொன்னால், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் சொல்வான். பொருளாதாரம் என்பது புற அழகு. ஒரு மனிதருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள், நல்ல பொருளாதாரம் அமைவது என்பது வெளிரங்கமான ஒரு அழகுதான். ஆனால் அதே பொருளாதாரம் என்பது அது எப்பொழுது அழகை, அகத்தின் அழகை பெறும் என்று சொன்னால், சதகாவை கொண்டு பிறருக்கு உபகாரம் செய்வதை கொண்டு. வீடு என்பது புற அழகுதான். அந்த வீடு என்பது அகத்தின் அழகை எப்பொழுது பெறும்? அங்கே குர்ஆன் ஓதப்படுகிறது, தொழுகை தொழுகப்படுகிறது, இபாதத்தினுடைய சூழல் அந்த வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால், இபாதத்தை கொண்டு அந்த வீடு அகத்தின் அழகை பெறுகிறது. எனவே உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் புற அழகு என்று ஒன்று இருக்கிறது, அக அழகு என்று ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதன் புற அழகை, வெளிரங்கமான அந்த அழகை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட அந்தரங்கம் சீராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திட வேண்டும். பெருமக்களை, சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த துஆ சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உலகத்திலேயே ஆக சிறந்த அமல் தொழுகை. சாதாரணமான ஒரு அமலா? மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றியையும் தேடித்தரக்கூடிய காரியம். லிக்குல்லி உம்மத்தின் ஃபிர்அவுன் வ ஃபிர்அவுன் ஹாதிஹில் உம்மத்தி அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ஒரு ஃபிர்அவுனை தந்தான். எனக்கு வாய்த்த ஃபிர்அவுன் அபூ ஜஹல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன கொடுமைகளை செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்தான். அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான். இன்னல் இன்சான லயத்கா கல்லா இன்னல் இன்சான லயத்கா அர்ராஹு ஸ்தக்னா இன்ன இலா ரப்பிக ருஜா அராய்த அல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா அராய்த இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா அராய்த இன் கல்லப வ தவல்லா அலம் யஅலம் பி அன்ன அல்லாஹ யரா. அல்லாஹ் சொன்னான். இந்த வசனத்தினுடைய சாரம் சுருக்கம் என்னவென்று சொன்னால், தொழுது கொண்டிருக்கக்கூடிய நாயகமே,
உங்களை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள், உங்களை அவர்கள் தடுக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதில் கவனமாக இருங்கள். அவர்கள் விஷயத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார். அவர்கள் விஷயத்தை ரப்பு பார்த்துக் கொள்வான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கது, உலக ரீதியான எல்லா விதமான தடங்கல்களையும் நீக்கி மனிதனுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ரப்பினுடைய பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய தொழுகைதான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொன்னானே, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த தொழுகையாளிகளுக்கு நஷ்டமும் நரகமும் தான். யார் வெளியிலே தொழுகின்றார்கள், ஒரு கவனமும் இல்லை, ஈடுபாடு இல்லை, அந்தரங்கமான சீர்நிலையிலே அகத்தின் அழகு இல்லை என்றால் அந்த தொழுகை அவர்களுக்கு வெற்றி இல்லை என்று அல்லாஹ் சொன்னானே. பாக்கியமான தொழுகை தான். ஆனால் அந்த தொழுகை எப்பொழுது நஷ்டமாகிறது என்று சொன்னால் அகத்தின் அழகு, அந்த அங்கத்திலே அது அழகானதாக, இகலாசானதாக, இரையற்றம் உள்ளதாக இல்லை என்று சொன்னால் அது நஷ்டப்பட்டு போய்விடுகிறது. பாக்கியமானதுதான் சதகா. மனிதன் மௌத்தாகும் பொழுது ஒரு ஆசை இருக்குமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி, மரணமாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தரங்க. பாக்கியமான ஜும்மாவுடைய நேரம் 40 பேர் இருந்தா ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய நேசர் இருப்பாங்கன்னு ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க. அதனால் இப்படிப்பட்ட நேரங்களில் செய்யப்படக்கூடிய துஆவுக்கு நாம் உடனே ஆமீன் சொல்லிடணும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மரணமாகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னவாக இருக்கும்? அதுவரை சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன் அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்னை தாமதப்படுத்து. அல்லாஹ்விடத்தில் மனிதன் கெஞ்சுவான் என்று வருகிறது. கொஞ்ச நேரம் என்னை தாமதப்படுத்து. ஃபஅஸ்ஸதக, ஏதாவது ஒரு உபகாரங்களை நான் செய்திருக்கிறேன். வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் நல்ல மனிதனாக ஆகிடுவேன் என்று சொல்கிறான். மனிதன் மரணமாகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆசை குர்ஆன் சொல்கிறது. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா நகஸமா அஅது மின் ஸதகா. அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொன்னார்கள். அவங்க சொன்னா நம்ம நம்பிடுவோம். ஆனா அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், ஒரு மனிதன் சதகாவின் காரணத்தினால் அவனுடைய பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னார். அதை கொண்டு எது நடக்க வேண்டும் அதுவெல்லாம் நடக்கும், மிக சீராக நடக்கும், மிக உயர்வாக நடக்கும். அப்படிப்பட்ட பாக்கியமானதுதான். ஆனால் அது அந்தரங்கத்தில் சீரானதாக, இஹ்லாஸானதாக இல்லாமல் ஒரு மனிதன் வெளிரங்கமாக மாத்திரம் அதை செய்தால் அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. சொல்லி காட்டுகின்ற காரணத்தினாலும் நோவினையின் காரணத்தினாலும் நீங்கள் செய்த உயர்வான அந்த சதகாவை பாழாக்கி விடாதீர்கள். உயர்வானதுதான் தொழுகை என்பது. அந்தரங்கம் சீரில்லை என்றால் நஷ்டப்பட்டு விடுகிறது. பாக்கியமானதுதான் சதகா என்பது. ஆனால் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது நஷ்டப்பட்டு போய்விடுகிறது. நோன்பு என்பது அடியானுக்கும் ரப்புக்கும் மத்தியில் அப்படிப்பட்ட இணைப்பை தவிர வேறு எதுவும் இல்லை, அவ்வளவு வலிமையானது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதையும் தாகத்தையும் தவிர வேறு ஒன்றும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள், இஹ்லாஸ் இல்லாத காரணம். அதே போல்தான் ஹஜ், வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ் உம்ராவை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். சுருக்கமாக எந்த காரியமாக இருந்தாலும் வெளிரங்கம் அழகாக இருக்க வேண்டும் என்பதை போல அந்தரங்கம் அழகாக இருக்க வேண்டும். அது இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். சீரானதாக இருக்கும் பொழுதுதான் உயர்வானது. தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், சமூகம் தொடர்பான வாழ்க்கையாக இருந்தாலும், எந்த காரியத்தில் ஒரு மனிதர் பரிசுத்தமான எண்ணத்தோடு அல்லாஹ்வின் திருப்தியை மாத்திரம் நோக்கமாக கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அதனால் உண்டாகக்கூடிய பலாபலம் இருக்கிறதே, அவர் இரு உலகத்தில் வெற்றி பெறுகிறார். தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொல்கிறார். உங்களுக்கு கவலையா இருக்குதா? எதிர்காலத்துல உங்க பிள்ளைகள் எல்லாம் எதிர் நீச்சல் போட்டு எப்படி வரப்போறாங்களோன்னு தெரியலையே, உங்களுக்கு கவலையா இருக்குதா? அதான் கேட்கிறோம். இந்த சித்தனமான உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி எதிர் நீச்சல் போட்டு எதிர்காலத்தில் வெற்றி பெற போகிறார்களோ என்று கவலையாக இருக்கிறதா? என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனிலே ரப்பு சொல்கிறான், என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை அடிக்கணுமா? என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்றான் ஒரு வார்த்தை, ஒல் யஸ்ஸல்லதீன லவ் தரகு மின் கல்பிஹிம் துர்ரியத்தன் லிஆபன். பலகீனமான நிலையில் இருக்கிறார்களே, நம்முடைய பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டுமே, தரத்தில் உயர வேண்டுமே, எல்லா காரியத்திலும் அவர்கள் மேம்பாடாக செய்ய வேண்டுமே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. அந்த பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், நீங்க அல்லாஹ் பயப்படுங்க. நீங்க அல்லாஹ் பயப்படுங்க, பிள்ளை விஷயத்தை நான் பார்க்கிறேன். பெருமக்களே, நாம் அல்லாஹ்வுடைய அச்சமும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்குமானால் பிள்ளைகளுடைய காரியத்தை, குடும்ப காரியத்தை ரப்பு பொறுப்பேற்பதாக அல்மறை சொல்லிட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை சீராகும், குடும்ப வாழ்க்கை சீராகும்,
அந்த பொது நிலையிலே உள்ள வாழ்க்கையும் சீராகும். அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு செய்தனா சித்தீக் அக்பருடைய ஆட்சியிலே சீஃப் ஜட்ஜாக இருந்தார்கள். உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அபூபக்கர் தானுடைய ஆட்சி, அவருடைய ஆட்சி காலத்திலே தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாத காலம் அந்த பொறுப்பில் இருந்தார்கள். ராஜினாமா செய்தார். ஒரு கேஸ் கூட வரல. சும்மா வேலை வெட்டி இல்லாத வேலை, ஒரு கேஸ் கூட வரல. இதா விசாரிக்கிறது ஒரு கேஸ் வரணும் இல்லையா, என்ன விசாரிக்கணும் இல்லையா, ஒரு கேஸ் கூட வரல. வேலை இல்லாத, எந்த வேலையும் இல்லாத வெற்றி இடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காரியம். அதனால இந்த பதவியை நான் ராஜினாமா செய்யறேன்னு செய்து நான் ஒரு சத்தாதான் ஆட்சி அந்த பதவியை ராஜினாமா செய்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், நபிமார்களுக்கு பின்னாலே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்திலே முதன்மையான ஹதரத் சித்தீக் அக்பருடைய ஆட்சி நடக்கிறது என்ற காரணத்தினால் எந்த வம்பும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை. அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் சீராகுமானால், நம்முடைய அந்தரங்கம் சீராகுமானால் அதுதான் அசலான வெற்றி, சாதாரணமானதல்ல. இன்றைய உலகம் முகஸ்துதியின் உலகம், இன்றைய உலகம் பாராட்டினுடைய உலகம். வெளிப்படையாக ஒரு காரியத்தை புகழ்கின்ற பொழுது, உயர்வாக்குகின்ற பொழுதுதான் மனிதன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உலகம் இந்த உலகம். ஆனால் அசலான வெற்றி, உண்மையான வெற்றி அந்தரங்கம் சீராக இருக்குமானால், பரிசுத்தமான கல்வோடு இருக்குமானால் அதுதான் உண்மையான வெற்றி என்பதிலே எந்த விதமான சொல்லை. ஒவ்வொரு ஜும்ஆவிலும் இமாம் அவர்கள், சங்கைக்குரிய ஹதீப் அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள், இத்தகுல்லாஹ், மக்களை அல்லாஹ்வை பயப்படுங்கள். அது ஃபர்த் ஜும்ஆவிலே சொல்வது. அவர்களை சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அந்த அந்தரங்கம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்ட காரியம் அல்லவா அது. அது சீராக இருந்தால் தான் எதுவும் சீராகும். அது சீராக இல்லை என்று சொன்னால் வெளிரங்கமான காரியங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தால் அது நஷ்டப்பட்டு போகும். கியாமத்துடைய நாளையில் முதலாக மனித சமூகத்திலே 3 பேர் விசாரிக்கப்படுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட தங்களுடைய கிதாபிலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். முதலாக கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் கேட்பான், எனக்காக உலகத்தில் என்ன செய்தான்? நான் உனக்கு எவ்வளவு பாக்கியங்களை தந்தேன், உன்னை படைத்தேன், பார்வையை தரவில்லையா? அலம் நஜஅல் லஹு ஐனைன், பார்ப்பதற்கு 2 கண்களை தரவில்லை. உலகத்தில் எத்தனை பேருக்குள்ள நான் படைச்சேன், என்ன காரணம்? நீங்க என்னுடைய நியமத்தை உணர்வதற்கா? அவங்க தப்பு செய்தாங்க, அவங்களுக்கு நான் வேற ஏதாவது பகரத்தை செய்துகிறேன். ஆனால் அந்த கண்ணுடைய பாக்கியம் என்ன என்பதை நீங்கள் விளங்க வேண்டாமா? அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், பேசுவதற்கு நாவை தரவில்லையா? அதை சீராக்கக்கூடிய 2 உதடுகளை தரவில்லையா? பார்ப்பதற்கு கண்களை தரவில்லையா? எவ்வளவு பாக்கியத்தை செய்தேன் உங்களுக்கு, எனக்காக என்ன செய்தி? சொன்ன கட்டளை நிறைவேற்றினீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அடியார் சொல்வார், உனக்காக உன்னுடைய தீனை உலகமெல்லாம் போய் நான் சொன்னேன், உலகமெல்லாம் போய் இந்த தீனை நான் சொன்னேன். அல்லாஹ் சொல்வான், தீனை சொன்னாய் எனக்காக என்று சொல்லார். தீனை சொன்னாய் உலகத்தில் பெரிய பேச்சாளர் என்று அறியப்படுவதற்காக, மக்கள் மன்றத்திலே புகழ் வர வேண்டும் என்பதற்காக நீ சொன்னாய். உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்று அல்லாஹ் கேட்பான். உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, நரகத்திற்கு எடுத்து செல்லப்படுவார் என்று ஹதீஸிலே. அதே போல்தான் ஒரு மிகப்பெரிய சீமா, இன்னொருவர் அல்லாஹ்வுக்காக தன் உயிரை கொடுத்தவர் என்று ஹதீஸிலே. அமல்கள் எவ்வளவு பெரியது என்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, அதிலே கல்வியினுடைய உள்ளத்தின் பரிசுத்தம் எப்படி இருந்தது என்பதுதான். அதை கொண்டுதான் அதற்கான கூலி. ஒரு அமலுக்கு எல்லோருக்கும் ஒரே கூலி அல்ல. பள்ளிக்கு வருகிறார்கள் என்று சொன்னா எல்லாரும் ஒரே கூலி இல்லை. சில பேர் போன கொஞ்சம் ராகத்தா இருக்கும், நண்பர்களை எல்லாம் சந்திச்சு பேசிட்டு வரலாம், அந்த நீங்களும் சில பேருக்கு இருக்கணும். போன கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிட்டு இருக்கலாம், பள்ளியில இருந்தாலே இபாதத்து கொஞ்ச நேரம் பள்ளியில இருந்துட்டு வரலாம். எந்த நோக்கத்தில எந்த எண்ணத்தில் உடைய நிலை இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு கூலி இருக்கும் என்பதை மாற்றம் சொல்லும். அருமையானவர்களே, எனவேதான் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு அற்புதமான துஆவை அதற்கு உமர் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எப்பொழுதுமே நீங்க துஆ செய்துட்டீங்க, யா அல்லாஹ், என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீ பரிசுத்தப்படுத்த ரஹ்மான், என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை நீ சீராக்க என்று துஆ ஓதி வாருங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், சாதாரணமானது. ஒரு நாள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்துல கேட்டாங்க, யமன் நாட்டிற்கு சென்று அந்த மக்களுக்கு தீனை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு மார்க்க ரீதியான நடைமுறைகளிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், அவர்களை அதிகாரம் செய்து அவர்களுடைய காரியங்களை நிர்வகிக்க வேண்டும், உங்கள்கிட்ட யாரு தயாருன்னு கேட்டாங்க. சஹாபிகள் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் சித்தீக் அக்பர் செய்தனா அபூபக்கர் தான் எழுந்திருச்சாங்க, நீங்க சம்மதிச்சா நான் போறேன்னு சொன்னாங்க.
சல்லாசல ஒண்ணும் பதில் சொல்லல. போங்கன்னுங்கிறத வேண்டான்னு சொல்லல. போங்கன்னு அனுப்பி வைக்கணும், வேண்டாம்னா காரணம் சொல்லணும். அந்த காரணத்தை இப்ப சொல்லக்கூடாது, அது ஒரு ரகசியம். அமைதியா இருந்துட்டாங்க. சிதீக் அக்பர் உட்கார்ந்துட்டாங்க. அதாவது உமர் தான் எழுதியிருக்காங்க, நான் நீங்க சம்மதிச்சா நான் எவனுக்கு போறேன்னா. அப்பொழுதும் அவர்கள் நீங்கள் செல்லுங்கள் என்றோ வேண்டாம் என்றோ சொல்லவில்லை, அமைதியா இருந்தாங்க. செல்லுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கணும், வேண்டாம்னா காரணம் சொல்லணும், அந்த காரணம் ரகசியம், அதனால இப்ப சொல்லக்கூடாது, அமைதியா இருந்துட்டாங்க. உமர் இருந்தாலும் உட்கார்ந்துட்டாங்க. மூணாவதாக எழுந்தார்கள் செய்தனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உம்மத்திலே ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபிக்கும் அல்லாஹ் ஒரு தனித்தன்மையை கொடுத்தான். அஅலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல். உலகத்திலேயே ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிகப்பெரிய வல்லுனர் அதற்கு செய்தனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். இந்த முஆத் இப்னு ஜபல் தான் எழுதிட்டாங்க, நான் நீங்க சம்மதிச்சா நான் யமனுக்கு போறேன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் அவர்களே நீங்க யமனுக்கு செல்லுங்க, உங்க தாயார்ட்ட போய் ஒரு அனுமதி வாங்கிட்டு வாங்க, உங்க தாயார்ட்ட போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு முஆத் ரலியல்லாஹு தாயாரிடத்துல போய் சொல்ல போனாங்க, என்னை யமனுக்கு சென்று அந்த மக்களுக்கு மார்க்க உபதேசம் செய்வதற்கும் அவருடைய காரியங்களை நிர்வகிப்பதற்கும் என்னை செல்லும்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், உங்கள்கிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு வர சொன்னாங்க. செய்தனா முஆத் இப்னு ஜபல் தானுடைய தாயார் சொன்னாங்க, என் அருமை மகனே நீ யமனுக்கு போறது நான் விரும்புறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அழைத்து வரப்பட்டார்கள். நான் தான் யமனுக்கு போக சொன்னேன், உங்க மகனை நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா. ஆமா நாயகமே, உங்களுடைய திருமண நாள் அமர், நீங்கள் சொல்லக்கூடிய அருள் உபதேசங்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் என்னுடைய மகனின் ஈமானின் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். உங்களை பிரிகிற காரணத்தினால் அவருடைய ஈமானில் எதுவும் குறைந்து ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயந்துதான் வேண்டான்னு சொல்றேன். இல்லை இல்லை, அவங்க யமனுக்கு போவது நல்லது, அதை கொண்டு பல காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது, அனுப்புங்கன்னு சொன்னாங்க. வரலாற்றில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் இப்படி வழி அனுப்பவில்லை. ஹதீஸிலே வருகிறது, ஓ முஹம்மதுன் ராகிபுன் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலத்தி. இதற்கு முஆத் அவர்கள் வாகனத்தில் இருக்கிறார்கள், நபி அவர்கள் கீழே நடந்து கொண்டே அந்த வாகனத்தை பிடித்துக் கொண்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பல்வேறு வசியத்தையும் நசீகத்தையும் செய்து கொண்டே வருகிறார். அப்படி வரும்பொழுது ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், யா முஆத் அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி வ லஅல்லக அன் தமர்ர பி மஸ்ஜிதி வ கபரி. இதற்கு முஆத் அவர்களே, நீங்களும் நானும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருக்கு சொன்னார். நீங்கள் திரும்ப வந்தால் என்னுடைய கபருக்கு அருகிலும் மஸ்ஜித் நபவிக்கு அருகிலும் தான் நடந்து வர வேண்டுமே, அல்லாது என்னை சந்திக்க இயலாதுன்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, இதற்கு முஆத் நான் குலுங்கி குலுங்கி அழுதார். திருநபியிலுமே நானும் வாய்ப்பு நமக்கு இல்லையே என்று இதற்கு முஆத் அவர்கள் குலுங்கி அழுதார். கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம், உம்மத்மார்களை நம்முடைய கல்வியில் பதிக்க வேண்டிய உபதேசம். இனிமேல் தங்களுடைய அமதுவாக இருந்து அதற்கு மாதிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப் போவதில்லை. அப்படிப்பட்ட கட்டத்தில் வாழ்க்கையின் ஆக உச்சமான ஒரு உபதேசமாக அதற்கு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத் இன்னஹு லன்னாஸி அல் முத்தகூன் மன் கானு ஹைது கானு. அதற்கு முஆத் அவர்களே, என்னுடைய உள்ளத்தின் நெருக்கத்தையும் என்னுடைய அன்பையும் என்னுடைய மஹப்பத்தையும் பெற்றவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த இறையச்சத்தோடும் அந்த பரிசுத்தமான கல்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள், யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் என்று சொன்னார். உண்மையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு காரியம்! ஏன் இந்த 2 பேரையும் அனுப்பலன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் 6 மாசத்துல அவங்க அதற்கு மாதவர்கள் சென்றதற்கு பின்னால் 6 மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டார். ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டிய அந்த நிலை இதற்கு சித்தீக் அக்பருக்கு இருக்கிறது, அதற்கு முன்வழி என்று பொறுப்பதற்கு உமர் இஸ்லாமுக்கு இருக்கிறது என்பதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பவில்லை. ஆனால் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த உபதேசம் எவ்வளவு முக்கியமானது யோசிக்கிறேன். மக்களுக்கு நாம் துஆ செய்வோம். புனிதமான இந்த நல்ல நாளிலே, நல்ல வேளையிலே, மேன்மையான இந்த ஜும்ஆவுடைய நாளில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. நம்முடைய வெளிரங்க வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி அருள்வானாக. ரப்பினுடைய அன்பையும் ரப்பினுடைய திருப்தியையும் தான் நம்முடைய வாழ்க்கை லட்சியமாக வாழக்கூடிய பரிசுத்தமான முக்லிஸீன்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் தனது விசேஷமான பெயர்களை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from TamilIslamicMedia.com.